ஹாய் கைஸ், விஜயபுரா நம்ம ரீச் பண்ணியிருக்கிற இடம் அண்ட் கோல் கும்பாஸ். விஜாப்பூருக்கு கோல் கும்பாஸை விட்டா வேற என்ன அடையாளம் இருக்க போகுது? லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருப்பீங்க. நம்ம ட்ரெயின் ஜேர்னி மைசூர்ல இருந்து கிளம்பி விஜயபுரா வரைக்கும் கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ்ல வந்திருந்தோம். அந்த எக்ஸ்பிரஸை விட்டு வெளியில வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து அழகா தெரிஞ்சது இந்த பெரிய டாம்ப் தான். இதுதான் கோல் கும்பாஸ், தி ஐடென்டிட்டி ஆஃப் விஜாப்பூர். ரொம்ப முக்கியமான ஒரு இடம், ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது. இன்னைக்கு நாள் ஃபுல்லா நிறைய பிளேசஸ் நம்ம விசிட் பண்ண போறோம். பிஜாப்பூர்ல இருக்கக்கூடிய, பிஜாப்பூர் பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிட்டின்னு சொல்லலாம். கர்நாடகால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் சிட்டிஸ். இங்க நிறைய வந்து அந்த ஹிஸ்டரி சம்பந்தமான விஷயங்கள், ஹிஸ்டரி சம்பந்தமான மான்யூமெண்ட்ஸ், பிளேசஸ் எல்லாமே இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பிளேஸ் கவர் பண்ற ஐடியா வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்க போறது ரொம்ப முக்கியமான கோல் கும்பாஸ்ல இருந்து என்ட்ரன்ஸ்ல இருக்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிடலாம். வெளியில தெரியிற இந்த மெயின் ரோட் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரும். ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நடந்தே வந்துடலாம். இந்த என்ட்ரன்ஸ் உள்ள வந்தா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ள போகலாம். கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிலாம் கூட இருக்கு. சப்போஸ் ஹெவி லக்கேஜ் ஏதாச்சும் கொண்டு வந்தா அதை வச்சுக்கலாம். இங்க இருந்து பார்க்கும்போதே செம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஆனா இங்க டிக்கெட் இல்லாம உள்ள விட மாட்டாங்க. போய் வாங்கிடுவோம். டிக்கெட்ல பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஆன்லைன்ல எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆஃப்லைன்ல எடுத்துக்கலாம். ஆஃப்லைன்ல எடுக்கிறது, அதாவது கேஷ் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருந்தா ஒருத்தருக்கு 25 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இதே ஆன்லைன்ல எடுத்தோம்னா 20 ரூபா தான். ஜஸ்ட் இந்த QR கோட ஸ்கேன் பண்ணாலே போதும், டைரக்டா அந்த வெப்சைட் குள்ள போயிடும். நான் ஆன்லைன்ல தான் எடுத்திருக்கேன். 20 rupees ஆச்சு. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் இருக்கு. அதுக்கு செப்பரேட் டிக்கெட்டு. பட் அது க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. மேபி அதுவுமே ஆன்லைன்ல எடுத்துடலாம் போல. நம்ம வந்து மியூசியம்குள்ள போக போறது இல்லை. பட் வெளியில இருந்து நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. இந்த கோல் கும்பாஸ் மான்யூமெண்ட் திறந்திருக்கிற டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 5:40 வரைக்கும் திறந்திருக்கும். சீக்கிரமே காலைல திறந்துடுறாங்க. ஸோ நீங்க சீக்கிரமே வந்து பார்க்கறதுனா கூட பார்த்துடலாம். என்ட்ரன்ஸ் நம்ம கொனார்க் சன் டெம்பிள் ரீசெண்டா போன மாதிரியே இல்ல. இதே மாதிரி தான் ஒரு நடப்பாதை இருக்கும். 2 பக்கமும் செடியெல்லாம் வச்சு அந்த இடத்துல சன் டெம்பிள் இருக்கும். அந்த மாதிரியே தான் இருக்கு. பட் கொனார்க் சன் டெம்பிள் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ சைட்ல வருது. கோல் கும்பாஸ் இப்போதைக்கு யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல இடம் பெறல. அதுக்கான டென்டேட்டிவ் லிஸ்ட்ல தான் இடம் பெற்றிருக்கு. டென்டேட்டிவ் லிஸ்ட்னா இது எதிர்காலத்துல வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கான டென்டேட்டிவ் லிஸ்ட்ல கோல் கும்பாஸ் இருக்கு. இப்போதைக்கு இல்ல, பட் மேபி ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். அந்த பெரிய மான்யூமெண்ட்டுக்கு உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இங்க சைட்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். பழைய சுவர் இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி சுவர் தான், கோட்டை மதில் சுவர் இது. அதாவது பிஜாப்பூர் அப்படிங்கிற சிட்டி வந்து எப்படி அந்த காலத்துல வந்து கட்டியிருந்தாங்கன்னா, அந்த சிட்டியை சுத்தி வந்து கோட்டை மதில் சுவர் எழுப்பியிருந்தாங்க. அதோடைய ஒரு பகுதி தான் இது. இப்ப என்ட்ரன்ஸா இது இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ஏற்படுத்தி, அது ஆல்ரெடி வந்து ரூயின்ஸ், அது ஆல்ரெடி வந்து எதுலயாச்சும் வந்து இடிக்கப்பட்டு தான் வந்து இப்படி ஆயிருக்கு. இருந்தாலும் என்ட்ரன்ஸ் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு இடைப்பட்ட அந்த இடைவெளியை வந்து விட்டுருக்காங்க. சோ அந்த கோட்டையோட பேரு பிஜாப்பூர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா பிஜாப்பூர் ஃபோர்ட்டை நம்ம விசிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் கோல் கும்பாஸ் என்ட்ரன்ஸ் இப்ப பார்த்தோம்ல, அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா பிஜாப்பூர் ஃபோர்ட்னு சொல்லிட்டு அங்க ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து இன்னும் தெளிவாவே அந்த ஃபோர்ட்லாம் இருக்கும். பட் நம்ம வந்து இதோடவே சேர்த்து பாத்துற போறோம். ஏன்னா அதுக்கு தனியா போனா அப்புறம் மீதி இருக்கிற பிளேசஸ்லாம் இன்னைக்கு மிஸ் பண்ணிடுவோம். அதனாலதான் இதோட சேர்த்தே பாக்குறோம். இந்த பிஜாப்பூர் கோட்டைக்குள்ளதான் கோல் கும்பாஸ் அமைஞ்சிருக்கு. நான் சொன்னல, பிஜாப்பூர் கோட்டை மதில் சுவர் வந்து அந்த சிட்டியை சுத்தி எழுப்பியிருக்காங்க. அந்த ஒரு பகுதிக்குள்ளதான் கோல் கும்பாஸ் மான்யூமெண்ட்டும் அமைச்சிருக்காங்க. இப்ப நீங்க கீழே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு பில்டிங் பாக்குறீங்கல்ல, அது வந்து மியூசியம். அது வந்து கோல் கும்பாஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. பின்னாடி இருக்கிற டாம்ப் இருக்குல்ல, அதுதான் கோல் கும்பாஸ் ஸ்ட்ரக்சர். அது வந்து இப்படி போயிட்டு அப்படியே சுத்தி போய் நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல என்ட்ரன்ஸ்ல இருக்கிறது அந்த மியூசியம். நான் கூட அந்த டிக்கெட் கவுண்டர்ல சொன்னல, ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் ஒன்னு இருக்குன்னு. அது க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன். டோர் எல்லாம் க்ளோஸ்டா இருக்கு. அதனால தான் டிக்கெட்டே கொடுக்கறது இல்ல. இந்த வீடியோ ஃபுல்லா நான் வந்து பிஜாப்பூர் தான் சொல்ல போறேன். விஜயபுரா தான் ஆக்சுவல் நேம், இப்போதைக்கு இருக்கிற நேம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் நேம், புதுசா வச்ச பேரு. பட் அந்த காலத்துல, பழங்காலத்துல இருந்தே வந்து பிஜாப்பூர் அப்படிங்கிற ஒரு பேர் தான். எல்லாருமே சொல்றதும் அதுதான். மக்களும் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. நான் ட்ரெயின்ல வரும்போதே நோட்டீஸ் பண்ணேன், பிஜாப்பூர் தான் அவங்க வந்து பேச்சு வழக்கிலேயே அதுதான் சொல்றாங்க. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மியூசியம் வந்து ஃப்ரைடே ஹாலிடேவா. மற்ற நாட்கள் எல்லாம் திறந்திருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தாஜ்மஹால் இருக்குல்ல, டெல்லியில் தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஹாலிடே. ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே இந்த மியூசியம் மட்டும் ஃப்ரைடே ஹாலிடே.
சைடில் அந்த பீரங்கிகள் வச்சுருக்காங்க, அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட, இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள். உள்ளே போனாலும் மேபி மேக்ஸிமம் வந்து அதுதான் இருக்கும். அந்த டைனாசிட்டி, நான் அந்த டைனாசிட்டி பற்றி சொல்கிறேன். டைனாசிட்டினா எப்படி இந்த கோல் கும்பாஸ் உருவாச்சு, யாரோடைய ஆட்சி காலத்தில் இது வந்து உருவாச்சு, அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். அதை பற்றி சொல்லும் போது தெரியும். ஸோ அந்த டைமில், அந்த ஆட்சி டைமில் நடந்த போர் இல்லை அந்த அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் தான் இந்த மியூசியமில் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இந்த மேப்லேயே பார்த்தீங்கன்னா என்ன உள்ளே இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 8 கேலரி இருக்குது. ஹிந்து ஸ்கல்ப்சர்ஸு, ஜினா ஸ்கல்ப்சர்ஸு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, கன்னடா, அரபிக், உருது, அப்புறம் காயின்ஸ், அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட காயின்ஸு, போர்சிலின்னு, எல்லாமே அந்த டைமில் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த மியூசியமில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மியூசியம் பார்த்துட்டோம். அடுத்து வேட்டு கோல் கும்பாஸ் அப்படியே ஒரு சுற்றுனா பின்னாடி கம்பீரமாக நின்றுருக்கும் கோல் கும்பாஸ். அந்த பிரம்மாண்டமான கோல் கும்பாஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாறு பார்த்துட்டு போயிடுவோம். நான் சொன்னேன்ல, அந்த டைனாசிட்டி பற்றி பார்த்துட்டு போயிடுவோம். 1600களில் இந்த பிஜாப்பூர் நகரத்தை ஆண்டுட்டு இருந்த டைனாசிட்டி பேரு அதில் ஷா டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஆண்டுட்டு இருந்த அதில் ஷா 1க்கு அப்புறம் அதில் ஷா 2 அப்படிங்கிற அடுத்த மன்னர் வந்தார். அந்த அதில் ஷா 2 என்ன பண்ணாருன்னா, நம்மளுடைய இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரை வந்து இந்த உலகமே பாராட்டுற வகையில் ஏதாச்சும் ஒரு மான்யூமெண்ட்டை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி இதை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. கோல் கும்பாஸ் அப்படிங்கிறத கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகிற டைமில் இறந்துட்டாரு. 30 வயசுலேயே இறந்துருக்காரு அவர். இறந்த டைமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ அதுக்கு அடுத்து வந்தவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, அவர் கட்ட ஆரம்பிச்சது தானே இது, ஸோ அவருடைய சமாதி வந்து இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அவருடைய சமாதியை இந்த கோல் கும்பாஸ் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து வச்சிருக்காங்க. ஸோ கோல் கும்பாஸ் அப்படிங்கிறது இப்போ என்னன்னா மொசோலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொசோலியம்னா சமாதி அப்படிங்கிற பேர் தான் வந்து மொசோலியம். ஸோ இப்போ உள்ளே இருக்கிறது, அந்த கோல் கும்பாஸ்க்குள்ளே இருக்கிறது அதில் ஷா 2 சமாதி தான். வந்தாச்சு நம்ம கோல் கும்பாஸ்க்கு. அப்பா, இதை பார்க்க தான் மெயினாக பிஜாப்பூர் வந்தது. போன வீடியோவிலேருந்து இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்களா இந்தியன் ஃப்ளாக் தெரியுதுல்ல, அந்த இடம் தான் பிஜாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனு. அங்கேருந்து பார்த்தாலே நல்லா சூப்பராக தெரிஞ்சுது. இப்போ கிட்ட வந்தாச்சு, உள்ளே போகலாம். உள்ளே போய் ஒரு எஃபெக்ட் இருக்குது, அந்த டாம்புக்குள்ளே நின்னா ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதை பற்றி நான் உள்ளே போய் சொல்கிறேன். ஒரு வகையில் பார்த்தா எனக்கு வந்து டக்குன்னு தாஜ்மஹால் தாங்க ஞாபகம் வருது. ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஆர்கிடெக்சர் தான். நடுவில் வந்து அந்த டாம்பு, சைடு பில்லர்ஸு, இந்த இடத்துல ஒரு மசூதி கட்டியிருக்காங்க. அந்த காலத்திலே தான் அந்த மசூதியும் இருந்திருக்கு. கோல் கும்பாஸ் மசூதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. தாஜ்மஹாலை அப்படியே வந்து சிமிலராக வந்து காப்பி பண்ண மாதிரியே இருக்குது. நடுவில் அந்த டாம்பு, அந்த ஒரு இடத்துல ஒரு ஷார்ப்பாக ஒரு இடம் இருக்குல்ல, அது சைடில் வந்து பில்லர்ஸு அதே மாதிரியே இருக்குது. இதுதான் வந்து இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அந்த டாம், அந்த டோம்பு, அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த ஒரு மான்யூமெண்டோடைய பெயர் காரணமும் அதுல இருந்து தான் வருது. கோல் கும்பாஸ் அப்படிங்கறத வந்து மொழிபெயர்த்தா கோல்னா ரவுண்ட் ஷேப்னு அர்த்தம், உருண்டையான ஷேப்னு அர்த்தம். கும்பாஸ் அப்படின்னா அந்த டோம், அந்த டோம் மாதிரி இருக்குல்ல, ஸோ உருண்டையான டோம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் கோல் கும்பாஸ். அண்ட் டூரிஸ்ட் எல்லாரும் அந்த டோம் ஸ்ட்ரக்சர் கிட்டேயே போகலாம் போல. எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளும் கண்டிப்பாக போவோம், கிட்ட போய் பார்க்கலாம் அதை. அண்ட் நான் இப்போ உங்களுக்கு கோல் கும்பாஸ் பற்றி சொன்ன வரலாறு இங்கே தெளிவாகவே போட்டிருக்கு. சூப்பருங்க, செம்ம ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது பழசாயிட்டு வர்றதுனால அந்த கலர் சேஞ்சஸ் எல்லாம் ஆகியிருக்கு. மற்றபடி ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது பிரமிப்பாக தான் இருக்குது. அண்டு ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொன்னேன்ல, அந்த டோம்பு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன், மல்டிபிள் சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் கீழேருந்து ஏதாச்சும் சவுண்டு மேலே எழுப்பப்பட்டுச்சுன்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு திரும்ப எக்கோவாக கேட்கும். இப்போ உள்ளே போய் நம்ம வந்து ஏதாச்சும் கத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது எக்கோ அடிக்கும். செப்பலெல்லாம் கழட்டி விட்டுட்டு தான் போகணும் போல். உள்ளே போகிறோம்ல, இந்த மானுமெண்ட்குள்ளே போகிறதும் சரி, இல்லை மேலே போயிட்டு வர வரைக்கும் சரி, செப்பல் போடாமல் இருக்கணும். ஸோ அந்த டோம்பு கிட்ட போகிறதுக்கான படிக்கட்டு வந்துட்டோம். டோம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது அந்த டோம் ஸ்ட்ரக்சரு.
அங்கே கிட்ட போகிறோம்ல, கீழேருந்து நம்ம பார்த்தோமே மேலெல்லாம் டூரிஸ்ட் ஏறுறாங்கன்னு, அந்த படிக்கட்டு இங்கே தான் போகுது. உள்ள அந்த சமாதி வச்சிருக்கிற இடங்கள்ல வீடியோ எடுக்க அலவுட் இல்லை. ஸோ அதனால தான் உள்ளே வந்து எதுவுமே வந்து காட்டலை. இப்போ நம்ம அப்படியே படி ஏறி மாடிக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டோட்டலா 6 ஃப்ளோர், 1 2 3 4 5 6. மானுமெண்ட் பார்க்க வந்த என்ன ட்ரெக்கிங் போக வச்சிட்டாங்க. அப்பா ஒரு வழியா வந்துட்டோம். ஓ அதுக்குள்ள கூட போலாம் போலங்க. ஓ அதுக்குள்ள போனாதான் அந்த எக்கோ சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் ஆனா சேஃபா செக்யூரிட்டி இருக்காங்கப்பா. ஏதாச்சும் அத்துமீறல்கள் நடந்தா உடனே வந்து விசில் ஊதிடுவாங்க. உள்ள போய் ஊனு கத்துனா அப்படியே எக்கோ அடிக்கும், மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ல எக்கோ அடிக்கும். கோல் கும்பாஸோட டாப்ல இருக்கும். ஒரு ஃபுல் வியூ தெரியுது நமக்கு, பிஜாப்பூரோட ஃபுல் வியூ. நைட் டைம்ல மேபி லைட்டிங்ஸ்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கோல் கும்பாஸை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அங்கே வந்து ஃபோக்கஸ் லைட்ஸ் வச்சிருக்காங்க. பட் க்ளோஸ் பண்ற டைம் 5:40 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மேபி அங்கே ரோட்ல இருந்து பார்த்தா அந்த லைட்டிங்கோட தெரியும் போல. இந்த ஒரு கேலரிக்குள்ள போனா எக்கோ கேலரி, விஸ்பரிங் கேலரின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த இடத்துல இருந்து பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனுங்க. நம்ம நேற்று வந்ததில்ல, நேற்று இல்லை போன எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு காலைல தான் வந்தோம். பிஜாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் சூப்பரா தெரியுது. இங்க இருந்தே சத்தம் கேக்குதா? உள்ள எல்லாரும் கத்துற சத்தத்துல அப்படியே காது கீன்னு இருக்குது. அப்படியே எக்கோ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனுங்க. அதனால வந்து நீங்க ஒரு வாட்டி கத்தினாலே அது வந்து பல மடங்கு அதிகமா வந்து கேட்கும். சூப்பரான கோல் கும்பாஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஒரு டாடா சொல்லிட்டு அடுத்த லொகேஷனுக்கு கிளம்புவோம். கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒண்ணுதான் கோல் கும்பாஸ். நான் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். வெளியில இருந்து பார்த்துட்டு அப்படியே 2 போட்டோ எடுத்துட்டு 2 ஷார்ட் வீடியோ எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படிதான் நினைச்சேன். பட் உள்ள பாக்குறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கீழே பார்த்துட்டு மேலே போயிட்டு அந்த எக்கோலாம் பார்த்துட்டு மேல இருந்து ஒரு வியூ எல்லாம் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஆயிடுச்சு. இங்கேயே வந்து 1 மணி கிட்ட ஆயிடுச்சு. அடுத்த ஸ்பாட்டுக்கு இப்ப கிளம்பிட்டோம். ஏன்னா இன்னைக்குள்ள ஒரு 4-5 பிளேஸ் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தேன். இப்படி ஒவ்வொரு ஸ்பாட்டும் டைம் ஆகிட்டு இருந்தா அப்புறம் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் தான் விஜயபுரா பிளான். அதனால அடுத்த ஸ்பாட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம். இந்த ரோடு பாத்தீங்கன்னா நம்ம விஜயபுரால இருந்து குல்பர்கா போகக்கூடிய ரோடு. அந்த பைபாஸ் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சிவகிரி டெம்பிள் பைபாஸ் ஜங்ஷன் அப்படின்னு சொன்னா இங்க வந்து டிராப் பண்ணுவாங்க. இந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போனோம். ஆட்டோ வச்சுக்கலாம், இல்ல நடந்தே போயிடலாம். பிஜாப்பூருக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர்ஸா தான் இருக்கும். எந்த பக்கம் போனாலுமே அந்த டாம்பு மாதிரி இருக்கும், இல்ல மாஸ்க் மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் அவுட்டர் வந்தீங்கன்னா டெம்பிள்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு ஃபேமஸான டெம்பிள் இங்க பிஜாப்பூர்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான சிவன் கோயில் நம்ம பார்க்க போறோம். சிவகிரி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பெரிய சிவன் சிலை. அது நேரில் போய் நான் காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து அது தெளிவா புரியும். ஆட்டோன்னு வச்சு வந்தா கண்டிப்பா வந்து 100 ரூபாய் கிட்ட வாங்கிடுவாங்க. சரி அதை சேவ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வழி ஃபாலோ பண்ணது. இந்தா பாருங்க, இதுதான் வந்து லொகேஷன். சௌபாகியா நகர்னு போட்டிருக்கு. அது ஏதாச்சும் லே அவுட்டா இருக்கும். சிவகிரி ரோடு. நம்ம அந்த பைபாஸ்ல இருந்து அந்த ஜங்ஷன்ல இருந்து சிவகிரி ரோட்ல தான் இந்த 1 கிலோமீட்டர் உள்ள போகணும். இல்ல ரேரா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ், இந்த பஸ் வந்து நம்ம இங்க இருந்து தான் வருது, விஜயபுரால இருந்து தான் வருது. பட் டைமிங் தான் ரேர் பஸ் தான். இந்த மாதிரி கிடைச்சாலும் வந்துடலாம். டைரக்டா கோயிலே இறக்கி விட்டுருவாங்க. 10 minutes லேட்டர் நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய இடத்துக்கு அவுட்டர்ல இருக்கும். அண்ட் இங்க இருந்து சிவன் பெருசா தெரிவாரு. உள்ள போய் கிளியரா பார்த்தலாம். இது வந்து பார்க்கிங் ஏரியா. ஆட்டோலாம் கூட இருக்கு. ரிட்டர்ன் ஆட்டோலயே போயிடலாமான்னு தான் பாக்குறேன். ஏன்னா லைட்டா வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. சிவகிரி டெம்பிள் என்ட்ரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தாங்க பார்த்தேன் இத. நம்ம கோல் கும்பாஸ் சூப்பரா தெரியுது இங்க இருந்து. ஆனா அங்க இருந்து 2.5 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கும். ஒரு கனெக்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். நம்ம பாக்குற ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்க்கும் உள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 20 rupees என்ட்ரி டிக்கெட்டு. ஸோ கோயில் மாதிரி இல்லை, டூரிஸ்ட் விசிட் பண்ணுற பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. சிவகிரின்னு கன்னடாவில் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன்.
கன்னடா படிக்கலாம் தெரியாது, பேசதான் தெரியும். ஏதோ பெரிய இடங்க, பெரிய இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோஸு, வீடியோஸு, ரீல்ஸ்லலாம் வந்து சிவன் சிலை, பெரிய சிவன் சிலையை பார்த்தோன்னே கண்டிப்பாக அது ஒரு ஆன்மீக தலமாக தான் இருக்க போகுது, போயிட்டு வந்துடுவோம், ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு முடிவு பண்ணி இங்கே வந்தால் ஏதோ பார்க் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. போக போக பார்ப்போம் உள்ளே ஏதாச்சும் கோயில் இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். புத்தர், மீதி இருக்கிறவங்களாம் யாருன்னு தெரில, நமக்கு புத்தர் மட்டும்தான் தெரியுறாரு. டோன்ட் டச் ஸ்டாச்சூஸ். வே டு சிவா ஸ்டாச்சு 86 அடி. அதைத்தான் எல்லா ஃபோட்டோஸு ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அது ஒன்று தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ் போல். இங்கே பிஜாப்பூரில் முக்கியமான மான்யூமெண்ட்ஸ் தவிர வேறு என்னதான் பிளேசஸ் இருக்குது, விசிட்டிங் பிளேசஸ் இருக்குதுன்னு நான் யூடியூப்பில் போட்டால் எல்லா யூடியூப் வீடியோஸ்லையும் கண்டிப்பாக இந்த சிவகிரி டெம்பிள் வந்து காமிச்சிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான பிளேஸ் போல் அப்படின்னு தான் வந்து டிசைட் பண்ணி இங்கே வந்திருக்கோம். வாவ், சூப்பராக இருக்குங்க. ஒர்த்து தான். அவங்க 20 ரூபா கலெக்ட் பண்ணதுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்ல, பட் இவ்வளோ தூரம் வந்து பார்த்ததுக்கு ஒர்த்து தான்ப்பா. செம்ம பெரிய சிலை தாங்க, நம்ம முருதேஸ்வரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. சிவன் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரியான வடிவில் சூப்பரான ஒரு சிலை. கீழே வந்து பூஜை பண்ணுற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி போவோம். அப்படியே சுற்றி வந்தால் அங்கே தூரத்தில் நம்ம நந்தி இருக்குது. ஆப்போசிட் தானே ஃபேஸ் பண்ணியிருக்கணும், சிவனுக்கு ஆப்போசிட்டு நந்தி. அண்ட் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் இருக்கும் போல், நைட்டில் லைட்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சிவன் மேலே லைட் படுற மாதிரி ஒரு நைட் டைம் வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிளில் பாருங்களேன், அப்படியே சிவன் ஆக்ரோஷமாக தெரிகிறார்ல. சைடு ஃபுல்லாக வந்து கருமேகங்கள் சூழ்ந்துட்டுருக்கு. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவோம். நல்லா ஆனால் நீட்டாக இருக்குங்க பிளேஸு. இப்போ தான் புரியுது ஏன் வந்து முக்கியமான இடம் விஜயபுராவில் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னு இப்போ தான் புரியுது. சிவனை பார்த்துட்டு அடுத்து அவர் பையனையும் பார்த்துட வேண்டியதான். சித்தி விநாயகர் கணேஷ் டெம்பிள். கண்டிப்பாக இது சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு பார்க் மாதிரி தாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி உள்ள நிறையா வச்சுருக்காங்க ஐட்டம்ஸ்லாம். பட் அது எதுவும் ஒர்க் ஆகலை போல். அந்த ஸ்பின்னிங் டேபிள் மாதிரிலாம் இருக்குது. நம்ம கிட்ட பார்த்த வியூவோட இது செம்மையாக இருக்குல்ல. இந்த ஒரு சின்ன ஒரு தோட்டம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த தோட்டத்தோடு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. சிவகிரி கோயில் ஸ்பாட் இதோட முடியுது. ஒரு சின்ன ஸ்பாட்டு தான், பட் ஒரு நல்ல ஸ்பாட், நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த பக்கம் வாங்க. மெயினாக விஜயபுராலாம் வந்தீங்கன்னா மெயினான ஸ்பாட்ஸ்லாம் விசிட் பண்ணிட்டு டைம் இருக்கும்போது இந்த கோயில் பக்கம் வாங்க. சூப்பராக இருக்குது சிவன் சிலை. முக்கியமாக இந்த ஃபேமிலிஸாக வந்தால் இல்லை கிட்ஸாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். அடுத்த ஸ்பாட் ஒரு சூப்பரான பிளேஸ் பார்த்து வச்சுருக்கேன். गाइस नेक्स्ट ஸ்பாட்டுக்கு நம்ம போக போறோம் விஜயபுரால. அதாவது சிவகிரி டெம்பிளை முடிச்சுட்டு அப்படியே அந்த பைபாஸ் இருக்குல்ல, நம்ம போகும்போது ஒரு பைபாஸ் ஜங்ஷன்ல இறங்கி போனோம் பாத்தீங்களா, அந்த பைபாஸ் ஜங்ஷனுக்கு நடந்தே வந்து அங்க இருந்து ஒரு ஆட்டோ, ஷேர் ஆட்டோ மாதிரி பேசி 30 ரூபாயில பஸ் ஸ்டாண்ட் கிட்ட கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் நடந்து போற தூரம் தான். நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். கோட்டை மதில் சுவர் ஞாபகம் இருக்கா? கோல் கும்பாஸ் தான் நம்ம பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி இங்க ஒரு இடத்துல இருக்கு. அது என்ன மாதிரி நிலைமையில இருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இதை மெனக்கட்டு நின்று சொல்றேன். இது வந்து விஜயபுரால இருக்கிற ஏதோ ஒரு ஏரியா. இது எந்த இடம்? ஏதோ ஒரு குட்டி மசூதிலாம் இருக்கு.
அப்ப நான் இதை பார்த்தேன், ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்னு போட்டு, என்னடா ஏதோ ஏரியாவே கலீஜா இருக்கே, ஏதோ இவங்க ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தா இதுதாங்க, இந்த கோட்டை மதில் சுவரை தான் போட்டிருக்காங்க. ஆனா இருக்கிற இடம் ஏதோ டிச்சு தண்ணி மாதிரி இருக்கு, கண்டிப்பா சாக்கடையா தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பக்கமும் ப்ரொடெக்டட்னு போர்டு வச்சா பத்தாது, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதைத்தான் நான் சொல்ல வர்றது. அடுத்து நம்ம பிஜாப்பூர்ல இருக்கக்கூடிய தேர்ட் ஸ்பாட்டுக்கு வருவோம். அகைன் ஒரு இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு இடம், இப்ராஹிம் ரவுசா அப்படின்னு சொல்றாங்க இந்த இடம் பேரு. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, இப்ராஹிம் ரவுசா அப்படிங்கிற அர்த்தம். உள்ள போய் நான் சொல்றேன். இந்த இடம் தான் கரெக்டா பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து டிக்கெட் எடுத்து உள்ள போற மாதிரி தான். சோ கவுண்டர் போவோம், டிக்கெட் எடுத்துருவோம், டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோல் கும்பாஸ் மாதிரியே தான் இங்கேயும் ப்ரொசீஜர். டிக்கெட் நீங்க வந்து ஆஃப்லைன்ல எடுத்துக்கலாம், இல்ல ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆஃப்லைன்ல எடுத்தா 25, ஆன்லைன்ல எடுத்தா 20 ருபீஸ். ஆன்லைன் தான் இந்த வாட்டி எடுத்தேன். அண்ட் டைமிங்கும் பாத்தீங்கன்னா சேம் தான், மார்னிங் 6 o'clock ஓப்பன் ஆகும், ஈவினிங் 5:40 PM க்ளோஸ் ஆயிடும். ஸோ என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரியான செட்டப்பு, ரெண்டு பக்கமும். ஆக்சுவலி பேரே வந்து அதுதான், இந்த ரவுசா அப்படிங்கிறது வந்து கார்டன். இப்ராஹிம் ரவுசா அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து ஒரு சின்ன வரலாறு. இப்ராஹிம் அதில் ஷா அப்படிங்கிற ஒரு மன்னர் அந்த அதில் ஷா டைனாசிட்டியில இருந்திருக்காரு. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனைவி கட்டின ஒரு இடம். அப்படியே ஆப்போசிட்டா வருதுல, தாஜ்மஹால் வந்து ஷாஜகான் மும்தாஜுக்காக கட்டின ஒரு இடம். அதே மாதிரி இங்க இப்ராஹிம் அதில் ஷா அவருக்காக ஒய்ஃப் வந்து கட்டி அவருடைய சமாதியே இங்க உள்ளதான் இருக்கு. அப்படியே ஆப்போசிட்டா இருக்குல்ல, அதே மாதிரி தாஜ்மஹால் கூடயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரக்சரை பிளாக் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல சவுத் இந்தியாவுடைய தாஜ்மஹால் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தாஜ்மஹால் வந்து அந்த பக்கம் நார்த் இந்தியா சைடு இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரோட, அதே மாதிரி ஒரு லுக்கோட கட்டப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் சேம் தான். அது வந்து ஒய்ஃபுக்காக கட்டினது, ஒய்ஃபோட கல்லறைக்காக கட்டினது. இது வந்து ஹஸ்பண்டோட கல்லறைக்காக கட்டினது. ஸோ அதனால இது வந்து ஒரு பிளாக் தாஜ்மஹால் ஆர் தாஜ்மஹால் ஆஃப் சவுத். அகெயின் அந்த இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க, மேல அந்த டோம் ஷேப் வைக்கிறது. அதே ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம சார்மினார் மாதிரி இருக்கு, ஹைதராபாத்ல பார்க்கக்கூடிய சார்மினார் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா உள்ள போலாம், உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிஜாப்பூர்ல இருக்கிறதுலயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மான்யூமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். சின்ன சின்ன மான்யூமெண்ட்ஸா பார்த்தா நிறைய இருக்கு, சுத்தி சுத்தி பிஜாப்பூர் சிட்டிக்குள்ளேயே நிறைய இருக்கு. ஆனா மெயினான 2 தான் காமிச்சிருக்கேன். ஆனா மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மான்யூமெண்ட்ஸ் தான் நிறைய பாக்குற மாதிரி இருக்கும். மற்ற இடங்கள் மாதிரி இங்கேயுமே நம்ம செப்பலை கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போற மாதிரி இருக்கும். உள்ள வந்தோடனே பாக்குறதுக்கு அந்த பிளாக் தாஜ்மஹால், சவுத் இந்தியா தாஜ்மஹால்லாம் ஓகே. பட் எனக்கு ஒரு ட்வின் தாஜ்மஹால் மாதிரி தெரியுது. ஆப்போசிட் ஆல்மோஸ்ட் சேம் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியுது. என்ன இதுல அந்த டாம்பு கொஞ்சம் பெருசா இருக்கு, அது கொஞ்சம் சின்னதா இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இன்னொன்னு அந்த இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல அந்த ஷேப்பு, அந்த ஆர்ச்சோட ஷேப் பாருங்களேன், ஒரு மாதிரி அந்த லோட்டஸ் லீஃப் ஷேப் மாதிரி இருக்கும். அதுதான் நீங்க எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். கீழே கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல தான் சேரும். வாவ், இங்க ஒரு ஃபவுண்டைன் இருந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும். ஃபவுண்டைன் ஸ்ட்ரக்சர் தான் அது, ஆனா இப்ப ஃபவுண்டைன் இல்ல. ஃபவுண்டைன் இருந்திருக்கு, அந்த காலத்துல ஃபவுண்டைன் இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். ஒரு ஈவினிங் டைம்ல அப்படியே ஜஸ்ட் நம்ம வந்து யோசிச்சு பார்த்தா செம்மையா இருக்கு. ரியல்ல எதுவும் கிடையாது, இப்ப பழசாயிட்டனால அந்த பழைய பில்டிங் மாதிரி தான் இருக்கு இப்ப. நம்ம இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு எடுத்திருக்கக்கூடிய இந்த டிராவல் ஜானர் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிராவல் ஜானரா இருக்க போது. கர்நாடகாவை நான் ஏன் மெயினா வந்து நார்த் கர்நாடகாவை இதுக்கு சூஸ் பண்ணேன்னா 2 விதமான விஷயங்கள் நீங்க வந்து பார்க்க போறீங்க இந்த சீரீஸ்ல. இன்னைக்கு நம்ம பிஜாப்பூர் பார்த்திருக்கோம். பிஜாப்பூர் ஃபுல்லாவே வந்து அந்த இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்,
அவங்க பண்ணி வச்சுட்டு போன அந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அந்த மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற இந்த சீரீஸ்லயே வரப்போற ஹம்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். விஜயநகர டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, விஜயநகர கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அவங்க எப்படி மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அந்த காலத்துல, அப்படி நம்ம பார்க்க போறோம். சோ ரெண்டுமே கான்ட்ராஸ்டா பார்க்க போறோம். இந்த சைடு வந்து இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் பார்க்க போறோம், பார்த்திருக்கோம் இன்னைக்கு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து விஜயநகர கிங்ஸ் வந்து எப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கான்ட்ராஸ்டா இந்த ஒரே சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். அண்ட் முக்கியமா கர்நாடகாவோட நார்த் பகுதியில இது ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கு, கிட்டவே இருக்கு அப்படிங்கறதுனால, ஒரே ரீஜன்லயே இருக்கு அப்படிங்கறதுனால இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து டெஃபினெட்லி உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீட்டா தான் இருந்திருக்கும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவா இல்ல இதுவா? எதுக்குள்ள ஃபர்ஸ்ட் போலாம்? இதுக்குள்ளே போலாம். இதான் கொஞ்சம் பெரிய ரவுண்டா இருக்குது. வீடியோ எடுக்கலான்னு கேமராவை தூக்கிட்டு அப்படியே உள்ள நடந்து போயிட்டேன். அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கல்லறைகள் தான் இருக்கு. இது இப்ராஹிம் அதில் ஷாக்கு கட்டப்பட்ட கல்லறைன்னு தான் ஹிஸ்டரியில படித்தேன். பட் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கல்லறைகள் இருக்கு. மேபி அவங்களுடைய வம்சாவளியான்னு சரியா தெரியல. ஆப்போசிட் சைட்ல போய் பார்ப்போம் அந்த பில்டிங்ல என்ன இருக்குன்னு. நான் ஏன் உள்ள வந்து கேமரா எடுத்துட்டு போய் காட்டலன்னா, ரொம்ப கிட்ட போய் கல்லறை காட்ட வேணாம், தூரமா நம்ம காமிச்சிருக்கோம். கோல் கும்பாஸ்ல பாத்தீங்கன்னா மேல அந்த டாம்ல இருந்து காமிச்சிருக்கோம் கீழே. பட் இது ரொம்ப கிட்ட போய் காட்ட வேணாம். ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கு. ஸோ அந்த மதிப்பை வந்து நம்ம கொடுத்துருவோம். எது கேமரா கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணும்னு அதை காட்டல. இந்த பில்டிங்ல எதுவும் இல்லைங்க. ஆப்போசிட் பில்டிங் வந்துட்டேன். அந்த பெரிய டவுன் பில்டிங்க்கு ஆப்போசிட் சின்ன டவுன் பில்டிங் வந்துட்டேன். இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அறைகள் மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த இப்ராஹிம் ரவுசா இடத்துக்கு லாஸ்டா பின்புறத்துல ஜெயில் மாதிரியான ஒரு லொகேஷன் இருக்கு. ஜெயிலா தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல. லைனா அது பார்த்தாலே தெரியுது. ஒரு காலி கிரவுண்டு, பெரிய கிரவுண்டு. ஸோ பீஜாப்பூரோடைய 1 டே டூர் இதோட வந்து நமக்கு எண்ட் ஆகுது. ஈவினிங் பாத்தீங்கன்னா டைம் கரெக்டா இப்போ ஒரு 5 o'clock ஆக போகுது. மார்னிங் கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சோம், ட்ரெயின் டிலேல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் வந்து ரூம் கண்டுபிடிச்சு அங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண கோல் கும்பாஸ் தான். தூரத்துல இருந்தே நான் அந்த பேரை கேட்டு அது என்ன பெரிய ஸ்ட்ரக்சர், பெரிய உருண்டை இருக்கும், பெரிய டாம் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம விசிட் பண்ணது 2 சின்ன ஸ்பாட்ஸ் தான் விசிட் பண்ணோம். 2வது ஸ்பாட் சிவகிரி டெம்பிள் போயிருந்தோம். 3வது ஸ்பாட்டா இப்ப நம்ம இருக்கிற இந்த இப்ராஹிம் ரோசா அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். 3மே ஒரு நல்ல ஸ்பாட்டா இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணியாச்சு. அண்ட் விஜயபுரால இருக்கக்கூடிய, பிஜாப்பூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாப் 3 ஸ்பாட்ஸ்னா நான் இதை தான் சொல்லுவேன். அதை தாண்டி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு. ஏதோ அசர் மஹல் இருக்கு, ஜல் மஹல் இருக்கு, நிறைய மஹாலா இதே ஆர்கிடெக்சர்ல நிறைய பிளேசஸ் இந்த சிட்டியை சுத்தி இருக்கு. ஆல்சோ இன்னொரு விஷயமும் நான் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோல, பிஜாப்பூர் ஃபோர்ட். அதாவது ஒரு சிட்டி, அதை சுத்தி வந்து ஒரு கோட்டை மாதிரி அமைச்சு கட்டி இருந்திருக்காங்க அந்த வருஷத்துல. இப்பயும் அந்த கோட்டை இருக்கு, ஆனா பராமரிப்பு இல்லாம இருக்கு. ஸோ பிஜாப்பூர் டூர் இதோட முடியுது. நாளைக்கு நம்ம போக போறது வேற ஒரு இடம், வேற ஒரு பிளேஸ். நார்த் கர்நாடகால இருக்கக்கூடிய வேற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட். எபிசோட் 3, எபிசோட் 4, எபிசோட் 5 கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்க போகுது. சீரீஸை மறக்காம பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டா இருக்க போகுது, விஷுவல் ட்ரீட்டா இருக்க போகுது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முயற்சியா இதை பண்றேன். இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அதனால வந்து நான் இதை வந்து எடுத்து பண்றேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது, இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது, மான்யூமெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்த எபிசோட்ல இதே ஒரு பூரிப்போட, இதே ஒரு ஆனந்தத்தோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். டாடா.